delayed your house purchase. You could have bought your house 2 times faster, and you wouldn't have to pay banks EMIs for another. நான் சொல்கிற ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ப்ராஃபிட் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ஹோம் லோன் எடுத்து வீடு வாங்குறத ஒரு 10 வருஷம் மட்டும் தள்ளி போடுங்க. அப்படி தள்ளி போட்டிங்கன்னா அந்த 1 கோடி ரூபாய் நீங்கள் போட்டு வாங்குற வீட்டுக்கு கிட்டத்தட்ட 1 crore இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. இமீடியட்டாக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மீதியாகும். ஸோ 1 crore உங்களுக்கு சேவ். இப்போ நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா 1 crore இன்ட்ரெஸ்ட்டில் மாட்டிக்குவீங்க, அது சேவ். ஸோ 10 இயர்ஸ் கழிச்சு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருந்தே ஹோம் லோனுக்கு உண்டான அமௌண்ட்டை நீங்கள் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. அப்படி போடும்போது நியர்லி 2 crores கிடைக்கும் 10 இயர்ஸ் கழிச்சு. அந்த 2 crores 1 crores வீட்டை கட்டிடுங்க. 1 crores தூக்கி எஃப்டி போட்டால் கூட உங்களுக்கு பேசிவ் இன்கம்மாக உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணிடலாம். ஸோ உங்கள் 10 வருஷம் தள்ளி போட்டு நீங்கள் கட்டுறதுனால 1 crore இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. செகண்ட் திங் வீடு ஃப்ரீயாக கட்டுறீங்க. தேர்ட் திங் ஃபினான்ஷியலி நீங்கள் ஃப்ரீ ஆகிறீங்க. 3 விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருது. இது வந்து ஒரு குட் திங். ட்ரை அண்ட்